Simplification chart வந்து என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல division of words into small units such that each unit contains vowel sound அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லுவாங்க. தமிழ் அதை சொல்றதுன்னா ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு வார்த்தையை வந்து ஒரு டிவிஷனா பிரிப்பாங்க. ஒரு யூனிட்டா டிவிஷன். அந்த பிரிச்ச டிவிஷன்ல வந்து ஒரு வவல் சவுண்ட் இருக்கும், லெட்டர் இருக்கக்கூடாது. இது தமிழ்ல சொல்லுவாங்க. ஏன் இப்போ ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு நான் வந்து எப்படி சொல்றேன், இது வந்து நேரம் நடத்திச்சுலாம் இல்லை, ஈஸியா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி வச்சுக்கலாம். நம்ம தமிழ்ல இருக்கிற உயிரெழுத்து தான் வந்து இங்கிலீஷ்ல இருக்கிற வாவல் சவுண்ட்ஸ், வவல்னு சொல்லுவாங்க. ஏஐஓயு கிடையாது. ஏஐஓயு குட்டி பசங்களுக்கு சும்மா சொல்லித்தாங்க. மொத்தம் 18 வவல்ஸ். புரியுதா? அதெல்லாம் எழுதி போட்டோம்னா 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிடும். Place is here. அப்போ என்னன்னா இந்த சொல்றோம் உயிரெழுத்து இருக்கா, இதெல்லாம் ஈக்குவல் டு இங்கிலீஷ் வவல்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இது ப்ரொனன்சியேஷன் வந்து வாவல்ஸ் சொல்லணும். நம்ம வந்து வவல்ஸ் சொல்றோம். அப்படியே இதுதான் சவுண்ட் மட்டும்தான், ஒன்லி சவுண்ட். ஓகேவா? ஒன்லி சவுண்ட் தான் பார்க்கணும், நாட் ஆல்பபெட். இந்த ஆல்பபெட்டுக்கு எஸ் சேர்க்கக்கூடாது. பாட்டிங்க கேட்போம், இங்கிலீஷ் ஹேஸ் 26 ஆல்பபெட் அப்படின்னு சொல்லணும். இங்கிலீஷ் ஹேஸ் 26 ஆல்பபெட்ஸ் சொல்லக்கூடாது. இது ஏர்கிராஃப்ட் ஏர்கிராஃப்ட் சொல்லக்கூடாது. ஓகேவா? சோ இது வந்து ஞாபகம். இப்போ இதெல்லாம் ஒன்னொன்னு வந்துச்சுன்னா அது ஒரு சிலபல். ஓகேவா? அதை பாரு. இப்போ வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோயா, இப்படி ஒரு ரோடு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ. எக்ஸாம்பிள் எப்படி பிரிக்கிறாங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டா பிரிச்சுக்கோ. இதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு ஈஸியா இருக்குன்னா, பென் பென் அப்படி சொல்லி பாரு. பென்டாஸ்டிக்ல பென் அப்படி சொன்னீங்கன்னா பென்ல ஏ சவுண்ட் வருதா, இந்த ஏ பார்ப்போம், சொல்லி பார்ப்போம். பென் ஏ வருதா, அப்போ ஒரு அதுக்கடுத்து இது பாரு, வந்துச்சா, அது ஒரு உயிரெழுத்துனப்பா. ஓகேவா? இப்ப ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், டிக்ல என்ன சவுண்ட்? இதுல இருக்க சவுண்ட் கேட்டா ஈர். அப்போ இங்க ஒரு சவுண்ட் இருக்கு, இங்க ஒரு சவுண்ட் இருக்கு, இங்க ஒரு பபல் சவுண்ட் இருக்கு. எத்தனை இருக்கு மொத்தம்? 3 இருக்கு. 3 தான் என்ன சொல்றது? ட்ரைசிலபிக் அப்படி சொல்றோம். ஓகேவா? அடுத்தது இன்னொரு கொஸ்டின். இப்போ ஃபாதர், பால் என்ன இருக்கு? ஃபாதர் ஸ்மால் ஐ, இது என்னது? டைசிலபிக். ஓகேவா? அப்புறம் பாரு, இப்ப வந்து ப்ராமிஸ நம்ம மேக் பண்ற ப்ராமிஸ பிரேக் பண்ணக்கூடாது. we should not break our own promise. இல்லையா? இப்போ பிரீச் அப்படி இருக்கு. சரியா? இதுல எத்தனை சவுண்ட் இருக்கு? ஒண்ணுங்கிற கை தூக்கு, ஹேண்ட்ஸ் டவுன். டூன்னு சொல்றோம், கை தூக்கு.
Okay. I do not know, sir. Very good. Fantastic. Be honest. Very good. Breach. Breach நீ சொல்லி பார்க்கணும். Breach. என்ன இருக்கு? Breach. ஒண்ணுதான் இருக்கு. அப்ப ஒண்ணு இருந்தா என்ன சிலபிக்கு? மோனோ சிலபிக். 4 இருந்தா டெட்ரா சிலபிக். அதுக்கு மேல போனா பாலின்னு சொல்லலாம், இல்லாட்டி பென்டா சிலபிக்னு சொல்லிக்கோ. இப்படி பிரிக்கிறதுல ஒவ்வொன்றுலயும் ஒரு வவல் சவுண்ட் இருக்கான்னு பார்க்கணும். புரியுதா? நீங்க என்ன தப்பு பண்ணுவீங்கன்னு சொல்லிடுறேன், அந்த தப்பை நீங்க அவாய்ட் பண்ணுவீங்க. இதை பார்த்த உடனே மனசுல என்ன தோணும்னா AEIOU தான் தோணும் உங்களுக்கு. AEIOU தோணும். இப்ப பாத்தீங்கன்னா இ இருக்கு, ஏவும் இருக்கு. ரைட், ரெண்டு வந்துச்சா? ஓடுறா டைஸ் அப்படின்னா இந்த தப்பு மட்டும் பண்ணாம இருந்தீங்கன்னா சிலிபிகேஷன் ஒரு மார்க் கம்பல்சரி 20ல வந்து இந்த சிலிபிகேஷன் ஒண்ணு இருக்கும். ரொம்ப கஷ்டமா கேட்கணும். போன வருஷத்துக்கு 3 வருஷம் கொஞ்சம் கஷ்டமா கேட்டான். எப்படின்னா இப்படி கேட்கிறாங்க. போன வருஷம் 3 வருஷம் இந்த மாதிரி நாலேஜ் கேட்டாங்க. இது என்ன? இந்த வெஹிக்கிள், இது பிளாக், இது வந்து ரோடு. எத்தனை இருக்கு? ஒண்ணுதான் இருக்கு. சோ இந்த மாதிரி ப்ரொனன்சியேஷன் தெரிஞ்சவங்களுக்கு போறாங்க. தெரியணும் என்ன தெரியாதவங்க எப்படி படிப்பாங்க? ப்ரோ யூ 2, ப்ளே யூ 2, வே யூ 2 அப்படிதான் இருப்பாங்க. இது வே அவன் தான் ப்ளே ப்ரோ. ஓகேவா? சோ ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த சிலபிகேஷன் இஸ் ஓவர். நீங்க இதை வச்சு நீங்க நிறைய பிராக்டிகல், அது அந்த பேஜ் இருக்கும், அது கைட்ல ஒரு 30 கொடுத்துப்பாங்க. அது சும்மா ஒர்க் அவுட் பண்ணுங்க. தனித்தனியா கூட வரும். இப்ப எலக்ட்ரிசிட்டி எல்லாம் வந்துச்சுன்னா தனியா வரும். ஏ தனியா வரும். லெக் சி சி ஏ லெக் ஏ 3 சி 1 2 3 4 5 பாலிசிலபிக் எல்லாம் பென்டாசிலபிக். ஓகேவா? இன்னும் தனியா கூட வரும். ஓ வந்தாலும் தனியா வரும். பயாலஜில ஓ தனியா வரும். புரியுதா? அவ்வளவுதான். இது வந்து டோன்ட் ஃபர்கெட், மறந்துடாதீங்க. அதுக்கடுத்து என்ன எழுதிச்சுன்னு அப்ப ஆர்பின் என்னப்பா? ஆர்பினா ரிசீவ் ப்ரொனன்சியேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இங்க வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஓகேவா? ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்து இஃப் இட் இஸ் பர்சன், பர்சன்ஸா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 3 யூஸ் பண்ணுவோம். துர்கா பர்சன் என்ன யூஸ் பண்ணுவோமா? ஹூ யூஸ் பண்ணுவோம், ஹூம் யூஸ் பண்ணுவோம், ஹூஸ் யூஸ் பண்ணுவோம். இது 3 வந்து பீப்பிள், பர்சன், மனிதர்களுக்கு யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு இல்ல, மனிதர்கள். ஓகேவா? அடுத்து திங்ஸ், ஏதாவது பொருள் அப்படின்னு திங்ஸ்க்கு என்ன யூஸ் பண்றோம்? திங்ஸ்க்கும் அனிமல்ஸ்க்கும் என்ன யூஸ் பண்றோம்? which யூஸ் பண்ணுவோம், that யூஸ் பண்ணுவோம். திங்ஸ்க்கும் அனிமல்ஸ்க்கும் அப்படி யூஸ் பண்ணுவோம், which that யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் எக்ஸாம்பிள் போது கரெக்டா சொல்றீங்களான்னு பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளேஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வேர் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப ரேரா தான் நம்ம வந்து வாட்னு ஒன்று வரும். அது எப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து எப்படி வரும்? சௌமித்ரா இதானே சொல்றானே அப்படின்னா இங்கிலீஷ் சொல்லிட்டேன். This is what? This is what I said. This is what I expected. சொல்றாங்க பாத்தியா? அதுக்கு தான் வந்து கொஞ்சம் ரேரா இந்த மாதிரி வரும். கை மேல இந்த மாதிரி வரும். ஓகே, இதுக்கு நான் இப்ப क्वेश्चन கொடுக்குறேன், கரெக்டா சொல்றீங்களான்னு பார்க்கலாம். 3 क्वेश्चन தரேன். 3 क्वेश्चन தரேன். பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டா சொல்றீங்கன்னு.
மூணு கொஸ்டின் எல்லாமே கரெக்டா சொல்றேன் பாருங்க. She is my teacher by dash I was taught. Huh? Who's a whom? He is my friend dash bike I will take today. அவருடைய அப்படிங்கும்போது whose வரும். யாரை அவரால் அப்படின்றது வரும்ல whom வரும். கிளியரா? ஓகேவா? Right, fine, fantastic. It was ground dash I lost my key. Where போட்டுக்கிறியா? Yes, sir. ஓகேவா? Yes, sir. Thank you, sir. So it was the key dash I had lost last week. This was the key dash I had lost last week. That which பொருள் தான் நம்ம திங்ஸ்க்கு என்ன போடுறோம், which தானே போடுறோம், which போடலாம் that போடலாம். புரிஞ்சா? இது that. ஓகேவா? அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி கொடுப்பாங்க. இப்போதான்ட்டுக்கு ஒரு வீடு இருக்குப்பா, அங்கதான் நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கா. There is a house where I was born னு சொல்லுங்க. ஓகேவா? ஹவுஸ் where I was. இது வந்து பிளேஸ் குறிக்கலாம். இப்படி இருந்துச்சா? Hey, this is the house that my grandfather constructed. அது பேர் என்ன வரும்? Where my grandfather. No. This is the house that my grandfather constructed. என்ன வரும்? Which வரும்? Which இல்ல that வரும். This is the house that my grandfather constructed. This is the house which my grandfather constructed. புரியுதா? அது வேறாவும் வரும், கரெக்டாவும் வரும். அது வந்து யோசிக்கிற மாதிரி, அவ்வளவு யோசிக்கிற மாதிரி கொடுக்க மாட்டாங்க, கொடுத்தாங்க. ஓகேவா? This is என்ன சொல்றது? கண்டிப்பா ரிலேட்டிவ் சொல்லணும் ஒரு கொஸ்டின், சிலபிகேஷன் ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறமா இது என்ன, கொஸ்டின் டேக் பார்ப்போம். கொஸ்டின் டேக்லாம் வந்து இட் வில் டேக் மோர் டைம் டு டீச். உங்களுக்கு ஷார்ட்டா வந்து எப்படி ஆன்சர் பண்றதுன்னு சொல்ல. சம் ஆஃப் யூ ஆஸ்க்ட் எஸ்டர்டே, நான் சொல்றேன்னு சொன்னேன். ஐ காட் ஆப்பர்ச்சுனிட்டி டு டெல் யூ, அதான் சொல்லிடுறேன். ஓகேவா? நீங்க வந்து கொஸ்டின் டேக் உடனே நீங்க ஆக்சிலரி வெர்புக்குள்ள போகணும். ஆக்சிலரி வெர்பை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்னடா ஆக்சிலரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கண்டுபிடிச்சிருக்கீங்களா? அப்ப ஆக்சிலரி வெர்ப் என்ன தெரிஞ்சாதானே கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? அப்ப ஆக்சிலரி வெர்ப்ஸ் எல்லாம் என்னடான்னா பி ஃபார்ம் வெர்ப்ஸ். மனிஷா, what are B form verbs? Then have form verbs. என்ன முடியல? B form verbs சொல்லுங்க. Am, is, are, was, இதுதான் B form verb. Am, is, are, was. Where have form போது have itself. ரெண்டுத்துக்கு காமன் வந்து had. ரெண்டு காமன் had. நீங்க டைரக்ட் இன்டைரக்ட் எழுதும் போது இப்படி கொடுப்பாங்க. ஈஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா என்ன எழுதணும்? நீங்க வாசன் மாத்துறீங்க, கரெக்டா? ஒரு வாசன் கொடுத்தா என்ன மாத்தணும்? ஈசன் குத்தா வாசன் மாத்துறீங்களா? வாசன் குத்தா ஆட் மீன்ஸ் மாத்துறீங்க. ஆட் மீன்ஸ் மாத்து. அதே மாதிரி ஆர் குத்தாங்கன்னா வேற மாத்துற. ஆனா அதை என்ன மாத்தணும்? ஆட் மீனா மாத்தணும். ஒண்ணு இல்லப்பா, பிரசன்ட் டென்ஸ் இஸ் பா, பாஸ்ட் இஸ் வாஸ் பா, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து ஆட் மீன். இது ஒண்ணே ஆரம்பிச்சோம். ஏன்னா அந்த தப்பு நிறைய பேர் பண்றாங்க ஜெனரலா, அதனால உங்களுக்கு சொல்றேன். ஆட் மீன் இதுக்கெல்லாம் சரியா? ரைட். அப்புறம் டூ ஃபார்ம் தெரியும். டூ, டிட், டஸ். அப்புறம் மாடல் வெர்ப். மாடல் வெர்ப் கேன், குட், மே, மைட், ஷல், ஷுட்னு மொத்தம் 9 வரும் மஸ்டோட சேர்ந்து. அது உங்களுக்கு தெரியல?
எழுதணுமா? ஓகே. அதுக்கப்புறம் செமி மாடல் இல்லாட்டி குவாசி மாடல் சொல்லுவாங்க. குவாசி எல்லாம் செமி மாடல் என்னது? டேரு, நீடு, யூஸ் டு, ஆர் டு. இது எல்லாம் சேர்ந்து இது மொத்தம் பாத்தீங்கன்னா 24 இருக்கும். இது 9 வரும், இது 4, மொத்தம் சேர்த்துனா 24 இருக்கணும். இதுதான் ஆக்சிலரி வெர்ப். இது ஏன் சார் சொல்றீங்க அப்படின்னா ஆக்சிலரி வெர்ப் ஆக்சுவலா கொஸ்டின் டேக் எழுத முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஆக்சிலரி வெர்ப் எதுன்னு கண்டுபிடிக்கணும் நாம. ஓகேவா? எப்படி கண்டுபிடிக்கணும்? அதிலே கொடுத்துருவாங்க. இப்பதான் வந்து போயிட்டா they are playing அப்படின்னு சொல்றாங்க. என்ன கொஸ்டின் டேக் இருக்கு? கொஸ்டின் டேக் என்ன? ஆர் தேவா ஆரண்ட் தேவா? ஆர் தேன்றவங்க கை தூக்கு. ஆரண்ட் தேன்றவங்க கை தூக்கு. ஓகே, நிறைய பேர் கை தூக்குறதுனால அதான் கரெக்ட். இல்ல சரியில்லாத அரசியல்வாதி நம்ம செலக்ட் பண்றோம்ல, நல்லா. ஓகே ஃபைன். they are playing. நல்லா பாரு. ஃபர்ஸ்ட் என்ன நம்ம கண்டுபிடிச்சோம்? ஆக்சிலரி வெர்ப் கண்டுபிடிச்சிட்டோம். அதுதான் இங்க எடுத்து போறோம். ஓகேவா? இங்க நெகட்டிவ், இங்க பாசிட்டிவ், நெகட்டிவ் கொஸ்டின். பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறிக்கும். அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்க? பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் will have negative question tag. நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் will have positive question. இதுதான் பேசிக் ரூல் இல்லையா? அப்போ ஆரண்ட் போடுறோம், ஆரண்ட் தே போடுறோம். அதே வந்து ஒரு மேல் நேம் வந்தா ஈ போடுறோம், ஃபீமேல் நேம் வந்தா ஷீ போடுறோம், ஒரு டாக் வந்தா இட்டு போடுறோம். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது தேர் வந்தா தேர்னே போடுறோம். இட் இஸ் தேர், அப்ப இஸ் இட் தேர்னு. தேர் மட்டும் தேர். ஓகேவா? இது வந்து கம்பல்சரி எல்லாத்துக்குமே இதுல இருக்கிற வச்சுதான் பண்றோம். ஓகே, கவனிச்சுக்கோ. இதுதான் இப்போ விசிபிளா தெரியாது வந்து லாஸ்ட் பெஞ்ச் கேர்ள்ஸ் கீபோர்ட். திஸ் இஸ் இந்த 3 வந்து விசிபிளா உங்களுக்கு தெரியாது. உதாரணத்துக்கு வந்து இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஜெயா சிங்ஸ் சாங்ஸ் வச்சுக்கோங்க. இது வந்து ஆக்சிலரி வெர்ப் வந்து விசிபிளா தெரியாது. அது வந்து மெயின் வெர்ப்குள்ள ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்ப என்ன ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குதுல கண்டுபிடி பார்க்கலாம். டஸ் இருக்கு. ஓ, டஸ் உள்ள இருக்கிறதுனால இங்க என்ன பண்றோம்? டசன்ட் ஷீன் போடுறோம். ஒரு கொஸ்டின் மார்க் போடுறோம். ஓகேவா? ஒருவேளை இப்படி இருந்துச்சு வச்சுக்கோங்க. ஜெயா sang songs. எல்லா இதுல மட்டும் இல்ல, சாங்ல மட்டும் இல்ல, எல்லா பாஸ்ட் டென்ஸ்லயும் did இருக்கு, எல்லா பாஸ்ட் டென்ஸ்லயும் did. அப்போ didn't she வரும். ஓகேவா? நல்லா வச்சுக்கோ. didn't she didn't she வரும். ஒருவேளை இதே சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல ஜெயா இல்ல ப்ளூரல்ல மாத்திடலாம், அப்பதான் கரெக்டா வரும். செகண்ட் தேர்ட் பர்சன் எஸ் தான் போடணும். அப்ப ரெண்டு பேர் போட்டா ப்ளூரல் ஆயிடலாம். சிங் சாங்ஸ். இப்போ வெர்போட எஸ் வராம பிரசன்ட் ஆகிச்சுன்னா டூ இருக்காதுல்ல. அப்போ டோன்ட் தே, டோன்ட் இதுதான். ஓகேவா? இது ஜெனரலான ரூல், ஜெனரல் ரூல். இது ஆக்சிலரி வெர்ப் கண்டுபிடிக்கிறோம், அது நெகட்டிவ் வரும். இங்க பாசிட்டிவா நெகட்டிவ் வரும், நெகட்டிவா தான் பாசிட்டிவ் வருது. இது ஜெனரல் ரூல். இப்போ என்ன கன்ஃபியூஷன் உங்களுக்கு அப்படின்னா, என்ன கஷ்டம் அப்படின்னா, they will ask you some exceptional question, exception cases இருக்கு. அதை வந்து இந்த ரூல்ல அப்ளை பண்ணக்கூடாது. நான் எக்ஸப்ஷன் கேஸ் தனியா ஒரு நாள் கொடுத்துருவேன். எக்ஸப்ஷனல் கேஸ், எக்ஸப்ஷன்ஸ் சொல்லிட்டான். என்ன எக்ஸப்ஷன்ஸ்? இப்போ ஐ எம் a டீச்சர்ன்றான். இதுக்கு நம்ம வழக்குப்படி என்ன வரணும்? ஆமன்ட்னு வரணும். ஆனா வரக்கூடாது, ஆரண்ட் ஐன்னு வரணும். இது வந்து அடிக்கடி கேட்டு தொலைகிறாங்க. ஆரண்ட்
ஐ ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மாதிரி டீச்சருக்கு என்னது ஆரம்பி ஆமன் டைம்லாம் வரும் நமக்கு அது ரூல் படி. ஆனா அதே கொஸ்டின் இப்படி வச்சுன்னு வச்சுக்கேன், ஐ ஆம் நாட் அ டீச்சர் இப்படி வந்தா ஆரை அதுக்கு மட்டும் ஆமை ரைட்டான், அதுக்கு மட்டும் ஆமை ரைட்டான். இது ஏன் ஓகேவா? ரைட். இப்ப இது மட்டும் என்ன பண்றோம், ஆரண்டை போறோம். இப்ப ஐ எம் நாட் வச்சுனா ஆமை மட்டும் ரைட்டா, ஆமட்ன்ற வார்த்தை யாருக்கும் புரியல, அதாவது கேன்சல் பண்ணிடலாம். தட்ஸ் இட். சில பேர் வந்து எயின்ட் ஐ சொல்லுவாங்க. எயின்ட் ஐ கேள்விப்பட்டிருக்கே, கைட்ல போட்டிருப்பாங்க. தட் இஸ் அப்சல்யூட்லி ராங். எயின்ட் ஐ என்பது அப்சல்யூட்லி ராங். அது டிபிக்கல் ஆப்பிரிக்கன் இங்கிலீஷ். எயின்ட் அப்படிங்கிறது வந்து இட் ஹாஸ் மல்டிபிள் மீனிங்ஸ். எயின்ட் வந்து மல்டிபிள் மீனிங்ஸ். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா she doesn't come, she ain't come. அதுக்கும் she will come, she ain't come. She will not come, she ain't come. அதுக்கும் அதேதான். சாப்பிட்டாங்கன்னா she ain't ate. அவ்வளோ எல்லாத்துக்கும் இந்த ஆப்பிரிக்கன் இங்கிலீஷ் இப்படி சொல்லுவாங்க. எயின்ட்ன்றது it has got multiple meaning. புக் வச்சுங்களா, she ain't book, she ain't have book. எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க. அதனால அது அப்சல்யூட்லி ராங். இதுதான் கரெக்ட் பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அது யாராவது சொன்னாங்கன்னா மிஸ்கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃபைன். எக்ஸப்ஷனல் கேசஸ் இதெல்லாம். அதே மாதிரி ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு கெஞ்சுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ரிக்வெஸ்ட் பண்றதுக்கு ப்ளீஸ் ஹெல்ப் மீன்னு கேட்கறீங்களா வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன சொல்றோம், would youன்னு சொல்லி கேட்கும். ரிக்வெஸ்ட் வந்து என்ன பண்றோம், ஓகேவா? இப்ப வந்து ஒரு வார்னிங் கொடுக்கணும். நம்ம டோன்ட் கம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுத்தாங்கன்னா எப்படி வருதுன்னா, என்னப்பா டோன்ட் டிஸ்டர்ப் மீ அப்படி வார்னிங் கொடுக்கணும். அதுக்கு வந்து ஜெனரலா வில்யூன்னு போடணும். என்ன போடணும், வில்யூன்னு போடணும். ஓகேவா? இது எக்ஸப்ஷனல் கேசஸ். பவித்ராக்கு நான் எழுதியிருக்கேன் போன வருஷம். அது எல்லாரும் படிச்சுட்டு எழுதிருக்கீங்க. ஓகே ஃபைன். இப்போ எக்ஸப்ஷனல் கேஸ் நான் எழுதுறேன். Everybody is present today. அப்படிங்கிறான். ஆக்சுவலா நம்ம படம் ஈஸி தானே போடணும். எவ்ரிபடி வந்து எல்லாரையும் புரியும். ஆனா எவ்ரிபடிக்கு ஈச் ஒன்கெல்லாம் சிங்குலர் வெர்ப் தான் யூஸ் பண்ணணும் இல்லையா? அந்த 6th யூனிட்ல இருக்கும். அது தெரியலாம், மேம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. எவ்ரிபடி இஸ் பிரசன்ட் டுடே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கொடுத்தா கூட அது வந்து தே தான் இல்லையா? தே தானே எல்லாரையும் புரியும். தே வந்து ஈஸ் புரிவே ஆறு புரியா? இந்த மாதிரி தான் சரியா? இன்னொன்னு, சில பேருக்கு வந்து நெகட்டிவ் எதுன்னு தெரியாது. நெகட்டிவ் தான் பாசிட்டிவ் போடணும். அப்ப நெகட்டிவ் எதுன்னு தெரியணும்ல. நோ, நாட், நெவர் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்ப மத்த நெகட்டிவ் எல்லாம் பார்த்துக்கோங்க, சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து இன்னைக்கு நாளைக்கு எக்ஸாம்க்கெல்லாம் இல்ல, பப்ளிக் எக்ஸாம்ல உங்களுக்கு சொல்றது. சொல்றது பப்ளிக் எக்ஸாம் தான் எல்லாத்துக்கும். சோ நெகட்டிவ் எல்லாம் இதெல்லாம் வரும் அப்படின்னா ஓகேவா? நோ, நாட், நெவர் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது தவிர ஹார்ட்லி, ஸ்கார்ஸ்லி, ரேர்லி, செல்டம், இன்னொன்னு இருக்கு. யாரும் Hardly, scarcely, rarely. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு சொல்றது அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? பிஓ லிட்டிலும்
அது either not இதுல வந்துரும். Okay, and either not. Okay. கீழே போய் 4 இருக்கு. அதெல்லாம் இல்லம்மா. கவனி. few little வந்து நெகட்டிவ். ஆனா அதுவே வந்து a fewவும் a littleம் பாசிட்டிவ். இதெல்லாம் வந்தா நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் பெர்சன்டேஜ் எழுத முடியும். இதெல்லாம் வந்தா பாசிட்டிவ் பெர்சன்டேஜ். ஓகேவா? hardly, scarcely, rarely, seldom. ஓகேவா? இத செல்றீங்களா? ஓகே சார். நான் ஒரு क्वेश्चन கொடுறேன். சொல்லு கரெக்ட்டா. இதுக்கு என்ன क्वेश्चन பேர்? ஆமையா? क्वेश्चन टैग है ना? Then answer it, baby. Yes, sir. இது நெகட்டிவ் இல்லையா? பாசிட்டிவ். have. ஓகேவா? sit down please. ஓகேவா? சோ இது மட்டும் பாத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த நாளும் இதெல்லாம் அந்த மாதிரி கேட்பாங்க. அதே மாதிரி verb வச்சிருந்தா don't ன்னு வரும். free form verb-னால r வரும். sometimes don't ன்னு வரும். இப்போ ஓகே all the students in the class listen அப்படினா listen to me அப்படினா listen ன்றது do ன்னு வரும். and everybody listens to me வரும். அது வந்து don't ன்னு மாறும். ஓகே doesn't வந்து don't ன்னு மாறும். is வந்து ஆரமா. அது பண்ண ஞாபகம். past tense வந்து was வந்தா வேற மாறும். அதுக்கு அடுத்து உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா ஆமா அங்க எழுதி போட்டேன். சென்டென்ஸ் பண்ண தெரியுமா உங்களுக்கு? ஒரு 5 minutes மட்டும் சென்டென்ஸ் பண்ண will complete. சென்டென்ஸ் பண்ண take 2 hours. ஆனா உங்களுக்கு 5 minutesல சொல்றேன் கவனிக்கும். சென்டென்ஸ் பேட்டர்ன். ஓகேவா? உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் தெரியும், verb தெரியும். ஈஸியா சப்ஜெக்ட் verb கண்டுபிடிச்சிருவீங்க. அது பிரச்சனை இல்ல இல்லையா? இப்போ ஆப்ஜெக்ட் மட்டும் பாரு. it answers the question what ன்னு ஆன்சர் பண்ணோம். sometimes whom ஆன்சர் பண்ணோம். ஆப்ஜெக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. it answers the question what, sometimes whom. இது ரெண்டும் ஆன்சர் பண்ணா என்னது? ஆப்ஜெக்ட். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் she ate dosa. இப்போ it answers what இல்ல, she ate what இல்லையா? she wrote what story. Okay, apply or not listening to me. Subject verb object. Because it answers the question what இல்லையா? எக்ஸாம்பிள் for whom க்கு என்ன பண்ணோம்? deal. she met a doctor. இது வந்து ஆப்ஜெக்ட். இது வந்து whom வருதா? இது verb உங்களுக்கு தெரியும், சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியும் இல்லையா? கிளியரா? சோ whom வரும். ஆப்ஜெக்ட்க்கு என்ன வரும்? whom வரும். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ல வந்து அப்புறமா மினிமைஸ் பண்ணி கொடுத்தாங்க, எழுதிக்கோங்க. ஆப்ஜெக்ட்ல வந்து ரெண்டு இருக்கும். ஒன்னு வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்னொன்னு வந்து
டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ரைட். டைரக்ட் ஆப்ஜெக்ட் தான் வெறும் ஆப்ஜெக்ட் தான் இது. வாட்னு ஆன்சர் பண்ணும். ஆனா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் மட்டும் டு whom. இந்த இக்கு வரும். என்ன வரும்? இக்கு வரும். புரியல? யாரு? Fantastic. பார்க்கலாமா? சப்ஜெக்ட் இல்லையா? பெருசா ஆயிடுச்சா? எங்கவா போச்சு? ஏன் என்ன? ஹிம் என்ன? ஆப்ஜெக்ட் என்ன ஆப்ஜெக்ட்? ஐஓ. ஐஓவும் டிஓவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தர் வந்தாருன்னா இன்னொருத்தர் வருவார், இல்ல ரெண்டு பேரும் வர மாட்டான். ஐஓ வந்தா அவருடைய ஃப்ரெண்ட் டிஓ கம்பல்சரி வருவார். ஐஓ வந்தா டிஓ கம்பல்சரி. அது வெறும் ஆப்ஜெக்ட். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் தான் ஃப்ரெண்ட். ஓகேவா? ஐஓ வந்தா யார் வருவாங்க? டிஓ வருவாங்க. இந்த ஐஓ மட்டும் நல்லா வச்சுக்கணும். இந்த சவுண்ட் அவனுக்கு கொடுத்தாங்களா? அதான் இக்குன்னு போட்டிருக்கு. புரிஞ்சிருக்கு. அவனுக்கு மை அங்கிள் பிரசன்டட் மீ a watch. எனக்கு இல்லையா? சோ பிரசன்டட் மீ a watch. புரியுதாப்பா? இது வந்து ஐஓ, இது வந்து டிஓ. புரியுதா உங்களுக்கு? ஓகே ஃபைன். இது வந்து இது என்னது? ஐஓ டிஓ. அப்புறம் வந்து காம்ப்ளிமெண்ட் இருக்கும். காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட்னா தட் which completes another meaning. That which completes another meaning. உதாரணத்துக்கு இப்ப வந்து வாக்கிங் போறேன், அது போல யோகா பண்றேன்னா யோகா இஸ் காம்ப்ளிமெண்ட் டு வாக்கிங் அப்படின்னு சொல்லலாம். சோ இதான் வந்து என்ன சொல்றாங்க? இஸ் a டாக்டர்ன்றாங்க. he met a டாக்டர்ன்றது வந்து ஆப்ஜெக்ட் ஆயிடும். இது வந்து காம்ப்ளிமெண்ட். சப்ஜெக்ட் verb காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? he met a டாக்டர் வந்து ஆப்ஜெக்ட், இது காம்ப்ளிமெண்ட். இல்ல சார் எனக்கு வித்தியாசம் கரெக்டா புரியல சார் அப்படிங்கிற கை தூக்கு சார். நான் தேடி ஆன்சர். ஓகே, இனிமேல் அது கிளியர் பண்ணிடுறேன். நீ இது எனக்கு புரியல சார்ன்றவங்க இப்படி பண்ணுங்க. ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் தெரியல. பேசிவா மாத்த முடியல ஆப்ஜெக்ட். பேசிவா மாத்த முடியாது காம்ப்ளிமெண்ட். இத பேசிவா மாத்த முடியுமா? முடியாது. இதெல்லாம் பேசிவா மாத்த முடியாதோ அது என்ன போடுற? காம்ப்ளிமெண்ட் போட்டு கரெக்டா. உதாரணத்துக்கு மெட்ட டாக்டர் வந்து டாக்டர் வாஸ் மெட் பை ன்னு எழுத முடியும். அது காம்ப்ளிமெண்ட் போட முடியாது. இதுக்கு வந்து பேசிவ் எழுத முடியுமா? she is a doctor, she looks pretty, நல்ல அழகா இருக்காங்க. இதெல்லாம் வந்து மாத்த முடியாது. சோ இது வந்து என்னது? காம்ப்ளிமெண்ட் தான். ஓகேவா? ரைட். she became a collector. இதெல்லாம் பேசிவா மாத்த முடியாது. பாத்தீங்கன்னா பேசிவா மாத்த முடியலனாவே என்ன போடுறீங்க? ஓகேவா? அது புரியல, இது ஞாபகம் வச்சுக்கோ. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து adjunct ஈஸி, அதான் முடிச்சுக்கலாம். adjunct ஒரே ஒரு நாள் மட்டும்தான். it answers when, where, how, why. அதெல்லாம் பாத்துக்கலாம். she looks pretty today, அது A. she is a doctor in US, அது A இல்லையா? she is a doctor now, அது வந்து A தான், when இல்லையா? so place இதெல்லாம் அதே மாதிரி how. I answered all the questions correctly. how
we all come to school for education. அதெல்லாம் வந்து why no, அதெல்லாம் வந்து adjective. ஓகேவா?